जय माई राधा कृष्ण माई जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई. ஆராதனைன்னா என்ன? ஆராதனைனா வழிபாடுன்னு அர்த்தம், அவ்வளோதான். நம்ம தமிழில் அடியார்களுடைய அவங்க உடம்பை விட்ட நாளை சொல்லும் பொழுது குரு பூஜைன்னு சொல்லும். அதுதான் ஆராதனை. ஆராதனைங்கிறது குரு பூஜை தான். உடம்பை விட்டுட்டு எங்கும் நிறைந்த பரம்பொருளோடு இரண்டரை கலந்த நிலை. அந்த நிலையில் அவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசின்னு அமாவாசைக்கு முந்தின ஏகாதசி அப்படின்னு அர்த்தம். இந்த தினத்தில் தான் உயிரோடு இருக்கும்போது எந்த சாயிநாதருக்காகவே வாழ்ந்தார்களோ அந்த சாயிநாதருடைய ஜோதியோடு இரண்டரை கலந்துட்டு, இப்போ நம்ம கதியெல்லாம் என்னன்னு ஒரு கேள்வி வருமே, கலந்துட்டு இன்றைக்கும் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமான வடிவத்தில் இருந்து கொண்டு பக்தர்களை வழிநடத்துகிற ஒரு சக்தியாக இருக்காங்க. இந்த நாட்களில் நிறைய விசேஷங்கள்லாம் வருது. இன்றைக்கி கார்த்திகை மாதத்து தேய்பிறை ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷங்கிறது அப்படி சொல்லலாம் உங்களுக்கெல்லாம் புரியறதுக்காக. அதுலேருந்து ரெண்டாவது நாள் திரையோதசி, அதாவது பிரதோஷம் அன்றைக்கி தான் ஆலந்திங்கிற ஊரில் ஞானேஸ்வர் மகாராஜ் 21 வயசு பையனாக ஜீவ சமாதி ஏற்றுக்கொண்ட நாள். இதிலேருந்து ரெண்டாவது நாள். அதிலிருந்து ரெண்டாவது நாள் கார்த்திகை அமாவாசை. திருவிஷனூர் ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள்னு ஒரு மகான் இருந்தார். அவர் மகாலிங்கத்தோட இரண்டரை கலந்த நாள். அது கலக்கிறதுக்கு முந்தின சில வருஷங்கள் முன்னாடி தன் வீட்டு கிணத்திலேயே கங்கை வரும்படியாக பண்ணினார். இது ரெண்டும் நடந்தது இந்த கார்த்திகை அமாவாசை. அதனால் இந்த ஏகாதசி, இந்த பிரதோஷங்கிற திரையோதசி, இந்த அமாவாசை மூணும் விசேஷம். மூணுமே மகான்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அம்மாவோட சரித்திரங்கிறது ரொம்ப சாய் சரித்திரம் அளவுக்கு மக்களுக்கு தெரியலை. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, அது அவர்களுடைய விருப்பம். ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, அந்த மரத்தை பார்க்குறோம், அதோட நிழலில் இழப்பாடுறோம். ஒரு பெரிய மாமரம் இருக்குது, அதிலேருந்து மாம்பழத்தை பறித்து சாப்பிட்றோம். மரத்தோட வேறு பார்க்க முடியுமோ? முடியாது. எல்லாருக்கும் தெரியும் அந்த வேரால் தான் அந்த மரம் நிற்கிறதுன்னு. வேர் இல்லைன்னா மரம் விழுந்துடும். ஆனால் வேரை காண முடியாது. காணக்கூடிய அளவுக்கு மரத்தை விட்டு வச்சிருக்கிறதே அந்த வேர் தான். ஆனால் அந்த வேர் கண்ணுக்கு படாது. ஒரு கட்டடம் இருக்குது, கட்டடத்தை பார்க்குறோம், கட்டடத்தோட அஸ்திவாரத்தை பார்க்க முடியாது. அஸ்திவாரம் இல்லைன்னா கட்டடம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். உயிர் இல்லைன்னா உடல் இல்லை, உயிரை பார்க்க முடியாது, உடலை பார்க்க முடியும். அப்படி சூக்ஷ்மமாக வெளியில் தெரியாதபடியே தன்னுடைய சேவைகள் தொண்டுகளை மட்டுமே பண்ணிக்கொண்டு இறைவன் குருவாக வரும்போது அவர் எப்படி வழிபடணும்னு காட்டுறதுக்காகவே வந்த ஒரு அவதாரம் ராதாகிருஷ்ணமாயோட அவதாரம். ஒரு மகானை தேடி போகிறோம்னா எதுக்கு போகிறோம்? நம்மளே நிறைய பேர் சித்தர்கள் மகான்கள்லாம் தேடி போகிறவங்களாம் இருக்காங்க. எதுக்கு போகிறோம்? முட்டு வலிக்குதுங்க, கையெல்லாம் ஒரு மாதிரி தூக்க முடியல, கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது, அடிக்கடி வயிற்று வலி வருது, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, வேலை கிடைக்கல, வியாபாரம் நஷ்டமாகிடுது, வீடு கட்டின்னு இருக்கேன், லோன் கிடைக்கல, இப்படி நிறைய ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? இதுக்கு தான் அங்கே போய் நிற்கிறோம் நம்ம குருநாதர் ஞானானந்த சாமி சொல்லுவார், நான் பலசரக்கு கடை வச்சுருக்கேன், நான் செட்டியார், இந்த பக்கம் உப்பு புளி மிளகா அரிசி பருப்பெல்லாம் இருக்குது, இந்த பக்கம் தங்கம் வெள்ளி வைர வைடூரியம் இருக்குது, சாமிக்கு இதை கொடுக்க விருப்பம், இது வாங்க ஆள் இல்லை, இதுக்கு தான் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. ஆனால் சாமி இதை கொடுத்துட்டு இதையும் கொடுக்கும். கொசுறு எது? தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியெல்லாம் கொசுறு. நம்ம வாங்க வந்த சாமான் இது உப்பு புளி மிளகா தான். உலகியல் இன்பங்கள் வேணுங்கிறதுக்கு தான் சாமிகிட்டையும் போகிறோம், மகான்கள்கிட்டையும் போகிறோம்.
இதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கியிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நிற்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல நாங்கள் அதை வேண்டான்னு ஒதுக்கிட்டோம், உங்களுக்கு வேண்டிருக்குல்ல, அதை வாசலில் குப்பை மாதிரி போட்டிருக்கு பாரு, எடுத்துன்னு போ, ஏதாவது எனக்கு வேண்டாம், எனக்கு அது வேணும்ல, நீ எடுத்துன்னு போ. இப்படி தான் ஞானிகள்கிட்ட போனால் நம்ம உலக விஷயங்கள் இல்லாமல் நடந்து விடுறது அவங்களோட அருள் சக்தியால். ஆனால் ஒரு மகான்கிட்ட ஒரு குருநாதர்கிட்ட போகும்போது, எனக்கு நீங்கள் அருள் பண்ணுங்கோ, எனக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கணும்னு கேட்குறது ஒரு விதம், இல்லை நான் இதுக்கெல்லாம் வரல, எனக்கு பக்தி வரணும், ஞானம் வரணும் அப்படின்னு கேட்குறது ஒரு வகை. இன்னொன்று என்ன, அந்த குருவுக்கு நான் என்ன சேவை பண்ணணும்னு நினைக்கிறது, அது உயர்ந்தது இல்லையா? சாமிக்கு நாம் என்ன கொடுக்கணும்னு நினைக்கணும். அப்பர் பெருமான் சிவபெருமானோட எல்லா கோவிலுக்கும் போனார். சிவபெருமானே இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறதுக்கு போல அங்கே போய் உழவார பணி பண்ணுறதுக்காக போனார். சாமிக்கு என்னுடைய சேவையை கொடுக்குறேன் இல்லையா? பகவானுக்கு என்னால் நீ எனக்கு கொடுத்ததுலேருந்து தான் நான் உனக்கு கொடுக்குறேன், என்கிட்ட எதுவும் இல்லை, அது கொடுக்கணுங்கிற எண்ணம் முக்கியம். குழந்தைக்கு பிறந்த நாள் ஒரு டப்பா நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கோம், அதுலேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து நம்ம வாயில் குழந்தை ஊட்டி விடுறதுனா நான் கொடுத்ததையே எனக்கு ஊட்டுறியான்னு யாரும் கோச்சிக்க மாட்டா. கொடுக்குற குழந்தையோட அன்பு முக்கியம். அப்படி எல்லாமே நமக்கு இறைவன் கொடுத்தது தான். இறைவன் கொடுத்த திருப்பி இறைவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும். நம்மளுடைய உடைமைகளை கொடுக்கணும், நம்மளுடைய உணர்வுகளை கொடுக்கணும், நம்ம உடலை கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டோம்னா இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறார், இப்போது நீங்கள் வீட்டிலேருந்து சக்கரை பொங்கல் பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க, பாபாட்ட நேவேத்தியம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சரவணன்ட்ட கொடுக்குறீங்க. சரி கொடுத்துட்டீங்களா, போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டார் அவர். நேவேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருவார். நீங்கள் வீட்டிலேருந்து கொடுத்தது சாதம், திருப்பி வர்றது பிரசாதம் இல்லையா? அருளோடு திருப்பி வருது. அது மாதிரி இறைவனுக்கு நாம் எதெல்லாம் கொடுத்தாலும், நம்ம உடம்பை கொடுத்தாலும், உணர்வுகளை கொடுத்தாலும், உடைமைகளை கொடுத்தாலும், இறைவனுக்கு அதனால் ஆக வேண்டியது எதுவுமே இல்லை. அதை பெற்றுக்கொண்டு அன்பை வாங்கி கொண்டு அதை பல மடங்கு பரிமளிக்க செய்து நமக்கு சுவாமி திருப்பி கொடுப்பார். அவருக்கு என்ன ஆக போகிறது, யாரால் ஒன்றும் இல்லை. கோவில்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு, தர்மத்துக்கு எவனெல்லாம் பண உதவிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, காணிக்கை எவன் கொடுக்குறானோ அவனுக்கு பல மடங்கு இறைவன் திருப்பி கொடுப்பார். இது சத்தியம், அனுபவத்தில் எல்லாரும் பார்க்கலாம். அந்த இது கொடுத்தா அது வரணுங்கிற வியாபார நோக்கம் இல்லாமல் இறைவனுக்கு அர்ப்பணமாகணும்னே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க அந்த அம்மா. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஒரு பாட்டு பாடார், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தலில் வேண்டுமம்மா, பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம்மாங்கிற. பெண்களால் தான் உலகத்தில் தர்மம் செழிக்குங்கிறதுனால தான் அம்பாளுக்கே அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்வர்தினின்னு பேர். அறம் யாரால் வளரும்னா அம்பாளால் தான் வளரும், அன்னையால் தான் வளரும். அப்போ அவ்வளவு விதமான அறங்களையும் தர்மங்களையும் உண்டாக்கக்கூடியதுங்கன்னா பெண்களுடைய பிறவி மிக உயர்ந்தது. தாழ்வாக சொல்லலை நம்ம தர்மத்தில் இல்லையா? சாரதா தேவி அம்மா சொல்கிறா, பெண்மைன்னு சொன்னால் தாய்மைன்னு அர்த்தம். தாய்மை மட்டம்னு எவனா சொல்லுவானா? தாய்மை தானே உலகத்தில் ஆதாரம். பெண்மையுடைய நோக்கம் என்ன? தாய்மைன்னு சொன்னால் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அவ்வளவு பேரையும் தன் குழந்தைகளாக எண்ணி அவ்வளவு பேருக்கும் காரணம் இல்லாமல் அன்பு காட்டுவது, அதுதான் தாய்மை. ராதாகிருஷ்ணமாயி அம்மா ஜெகன்மாதான்னு சொல்லக்கூடிய உலக அன்னையாக இருக்கா அப்படின்னா நாம் எல்லாரும் அவளோட குழந்தைகள். வயத்தில் பிறந்த குழந்தைகள் இல்லை, அருளால் உண்டான குழந்தைகள். இதுதான் ஆன்மீக வாழ்க்கைங்கிறது. குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் கூட அத்தனை பேர்ட்டையும் அன்பு காட்டி எல்லார்ட்டையும் தாய்மையை செலுத்தி அந்த நிலையை அடைய முடியும். அதுக்கு ஆதாரமாக பகவான் குருநாதராக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த குருவை எப்படி வழிபடுவதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். பாபா பற்றி சொல்லும்போது தத்தாத்திரேய அவதாரம்னு அவர் சொன்னார். தத்தாத்திரேயருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தத்தம் செய்வதுன்னா கொடுப்பதுன்னு அர்த்தம். யாருக்கு ஆசாபாசங்கள் இல்லையோ, யாருக்கு பொறாமை இல்லையோ, அப்பேற்பட்டவர்களுக்கு என்னை நான் தத்தம் பண்ணி கொடுக்குறேன்னு வந்தாராம். 3 விதமான கட்ட குணங்கள் அது இல்லாதவர் அத்ரி மகரிஷி. அந்த 3 அவர்கிட்ட இல்லை. அசூயைங்கிற பொறாமை இல்லை, அனசூயா. இந்த அத்ரி அனுசூயாவுக்கு குழந்தையாக தத்தாத்திரேயர் தன்னையே கொடுத்து கொண்டார். அப்படின்னா அந்த குணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவள் வீட்டில் தத்தாத்திரேயர் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். தத்தாத்திரேயர் யார்? அவர் சிவனா, விஷ்ணுவா, பிரம்மாவான 3ம் சேர்ந்த வடிவம்.
மும்மூர்த்திகளும் சேர்ந்த ஒரு மூர்த்தி. அவரே எடுத்த பல வடிவங்கள் அவதாரங்கள். அதில் சாய்பாபாவோட அவதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரமாக, கலியில் எல்லாருக்கும் மனசுக்கு அமைதியும் சாந்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அவதாரமாக இருக்குன்னா, ராமபக்தி உண்டாகணும்னா ஆஞ்சநேயர் அருள் வேணுமே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், அவ்வளவு அருமையான விஷயங்களை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார், கடுமையான தபசு பண்ணினார். ஆனால் அவர் எப்படி வழிபடுறதுங்கிற முறையை கற்றுக் கொடுத்தது சாரதா தேவி. அம்மா இல்லைன்னா அந்த ராமகிருஷ்ண பூஜைங்கிற வழிபாடு நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்பர் பெருமானுடைய பெருமை இன்றைக்கி நாமெல்லாம் பேசுகிறோம்னு சொன்னால், கடலில் பாறையை கட்டி போட்ட போது கூட தெப்பமாக மிதந்தார்னு சொல்கிறதுன்னா அதுக்கு காரணம் யார்? அவள் அக்கா திலகவதி அம்மையார். அப்படி ஒரு ஸ்திரீ ரத்னம், இந்த பெண்களுடைய அருமையால் தான் ஆண்களுக்கு அருள் கிடைக்கிறது. சமண மதத்துக்கு போய் தெய்வீகத்தை விலகிட்டானே என் தம்பி, சிவபெருமானே என் தம்பியை ஆட்கொள்ளுன்னு பிரார்த்தனை பண்ணதுனால தான் இறைவன் அவருக்கு சூலை நோய்ங்கிற வயிற்று வலியை கொடுத்து திலகவதி அம்மையாருடைய அருளால் அவர் திருப்பியும் சைவத்துக்கு வந்தாருங்கிறது பெரிய புராணத்தில் உள்ள சரித்திரம். அப்படி சாயிநாதரை உணர்ந்து அவர் சாட்சாது பாண்டவங்கனே தான் இந்த வடிவத்தில் வந்திருக்கார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு, இது பண்ணினா அவருக்கு திருப்தி, அவருக்கு சந்தோஷங்கிற மாதிரி இல்லாமல் இப்படித்தான் பகவானை வழிபடணுங்கிற முறை, அந்த வழிபாடுங்கிறது என்னுடைய மன திருப்திக்காக பண்ணுறேன், என் மனசில் அவர் இருக்கார், அவர் அதை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற எண்ணத்தோட எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் ராவும் பகலுமாக சாய்நாதருக்கு தொண்டே பண்ணுவது. அதுக்கு பதில் என்ன எதிர்பார்க்கிறேன்? அருள் கூட எதிர்பார்க்கலை, அது தானே வரும். எப்பவும் சாய்நாதருடைய திருநாமத்தையே ஜபம் பண்ணி கொண்டிருப்பது. உலகத்தில் ஒரு உறவுகாரர்கள்ட்டையும் ஒரு விதமான அன்போடு நாம் பழகிறோம். மகான்கள் சொல்கிறா அதுக்கு அன்புன்னு பேர் இல்லைப்பா, அதுக்கு பாசம்னு பேருங்கிறாங்க. பலனை எதிர்பார்த்து காட்டக்கூடிய அன்புக்கு பாசம்னு பேர், எதையும் எதிர்பாராது காட்டக்கூடியதுக்கு தான் அன்புன்னு பேர் இல்லையா? பாசத்தோடு பழகிறதுனால என்ன, பாசம் நம்மளை பந்தத்தில் ஆழ்த்தி, யமன் கையில் இருக்கிற பாசக்கயிறு வேறு எதுவும் இல்லை இதுதான்னு சொல்கிற மகான்கள்லாம். இந்த பாசம்தான் நம்மளை கழுத்தில் சுருக்கி இழுக்கிறதுங்கிறான். அப்படி எதையும் எதிர்பாராதபடிக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், யார் யார்கிட்டலாம் நீ அன்பு வச்சிருக்கிறதா நினைக்கிறியோ அத்தனை அன்பையும் திரட்டி ஆண்டவன் மேலே காட்டு, அதுக்கு தான் பக்தின்னு பேருங்கிற இல்லையா? அன்னையும் நீ, அப்பனும் நீ, உறவுகள்லாம் நீயே குருநாதன், நீயே தெய்வம், என் வாழ்க்கையே உனக்காகங்கிற ஒரு அர்ப்பணம் வரும்போது உண்மையான பக்தி உண்டாருது. அந்த பக்தியிலிருந்து பண்ணக்கூடிய வழிபாடு, இந்த பக்தி யோகத்தை அம்மா பண்ணி காட்டினான். உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை, எல்லாம் அழிவுடையது, அழிவில்லாதது இறைவன் மட்டுமே. அந்த இறைவன் எனக்குள்ளே இருக்கான்னு நான் என்னைக்கு உணர்றேனோ அன்றைக்கி நானும் அந்த அமர நிலைங்கிற அழியாத நிலையை அடைஞ்சிருவேன்னு உணர்ந்து கொண்டு, உடம்பில் உயிர் இருக்கும் பொழுதே நல்ல காரியங்களுக்கும் குரு சேவைக்குமே உடம்பை அர்ப்பணம் பண்ணணும்னு வாழ்ந்து ஞான யோகத்தையும் கடைபிடிச்சு காட்டினான். ராஜயோகம்னு சொல்லக்கூடிய பதஞ்சலி யோகமும் அம்மாவுக்கு கைவந்த கலையாக இருந்து இவ்வளவும் திரண்ட ஒரு யோகீஸ்வரியாக வெளி உலகத்துக்கு தன்னை காட்டி கொள்ளாமலே, காட்டில் போனால் அருமையான குயிலோட பாட்டு கேட்கும், குயிலை பார்க்க முடியாது இல்லையா? பூவில் தேன் இருக்குது எல்லாருக்கும் தெரியும், பூவில் என்ன தேன் எடுக்கிறாங்க, பூவை பார்க்க முடியும், பூவுக்குள்ளே இருக்கிற தேனை பார்க்க முடியாது. திருமூலர் சொல்கிறார், தேன் திதிக்கும்னு தெரியும், தேன் கண்ணுக்கு தெரியுது, திதிப்பு கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்குறேன், தெரியாது. அப்படி தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்த ஒரு தெய்வீகமான வாழ்க்கை. எத்தனை வருஷம் வாழ்ந்தார்கள்லாம்? 35 வயசு தான் வாழ்ந்தார்கள். பாபாவுக்கு எத்தனை வருஷம் சேவை பண்ணினான்னா 10 வருஷத்துக்கும் குறைவாக. அவ்வளவு சின்ன வயசில் வந்துடுமா அப்படின்னா, அந்த வாழ்க்கைங்கிறது இறைவனுக்கு அர்ப்பணமாக நிவேதனமாகவே வாழ்ந்ததுனால அப்படி அமைஞ்சது. அம்மாவோட சரித்திரம் ரொம்ப அருமையாக சரித்திரமாக கிடைத்த வரையில், முழுமையாக கிடைக்கல. எந்த மகான் சரித்திரமே முழுமையாக கிடைக்காது. பாபாவே 16 வயசு பையன் போல தென்பட்டார் முதல்ல, அப்படி தான் சொல்கிறா வேப்ப மரத்தடியில். அவர் எங்கே பிறந்தார், அப்பா அம்மா யார், யாருக்கும் தெரியாது. ஞானானந்த சாமி எங்கே பிறந்தார், அப்பா அம்மா யார், யாருக்கும் தெரியாது. கிடைச்ச குழந்தை தான் அவர். அது மாதிரி மகான்களுடைய சரித்திரத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சு கொள்ள முடியாத பல பகுதிகள் இருக்கும். அப்படி அம்மாவோட சரித்திரம்
பிரகடனமாக வெளியில் தெரியலைங்கிறது உண்மை. தெரியும்படியாக அடியார்கள் முயற்சி எடுத்து கிடைச்ச தகவல்கள்லாம் திரட்டி எடுத்து வைத்து கொண்டு நமக்கு புஸ்தகமாக வழங்கியிருக்கா. சில ஆங்கில புஸ்தகங்களில் சில கட்டுரைகள் இருக்குது. தமிழ் புஸ்தகமாக லக்ஷ்மி ரமணன் அம்மாவும் அவர்களை சேர்ந்தவா அன்னைமார்கள்லாம் போட்டிருக்கா. அதை நல்ல விரிவாக்கி பல புஸ்தகங்களை ரெஃபர் பண்ணி நம்ம சாயி சரவணன் அருமையாக எழுதியிருக்கார். இந்த இடத்துல கஷ்டம், கதை சொல்லவே முடியாது. நானும் கதைக்கே வர முடியாமல் தவிக்கிறேன். இவங்க பேசிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. இல்லை யாருக்கு கதை கேட்க முடியலையோ தயவு பண்ணி ஏந்து பின்னாடி போயிடுங்க. அது ஒரு உதவி நீங்கள் எனக்கு செஞ்சால் போகிறோம். 2 பேர் உட்காந்துருந்தா எனக்கு போகிறோம். 2 பேர் இருந்தால் போகிறோம் ஒழுங்காக கேட்குறவங்க. சும்மாவாது இங்கே உட்காந்து பேசக்கூடாது, ரொம்ப தப்பு இது நீங்கள் பண்ணுறது. பாட்டு பாடினா கண்ணை முடின்னு பாடிட்டு போயிடுவேன் நான். சலசலன்னு பேசுகிறதுக்காக நம்ம இங்கே வந்தோம். நிறைய இடம் இருக்குது, பின்னாடி நிறைய இடம் இருக்குது, போய் நல்லா பேசிட்டு வாங்க. அந்த பக்கம் இடம் இருக்குது. 19வது நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் அம்மாவுடைய திரு அவதாரம். அவர்கள் சரித்திரத்தை சொல்லிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இந்த 1.5-2 மணி நேரத்தில் சொல்ல முடியாது. அப்படி ஒரு அம்மா இருந்தான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சன்னிதானத்தில் அந்த அம்மாவுக்கு கோவில் இருக்கிறதே ஒரு பாக்கியம். இன்றைக்கி இங்கே வந்து வழிபாடு பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறது அதை விட பெரிய பாக்கியம். ஆராதனை அன்னைக்கு எந்த மகானை கும்பிடுறோமோ அவங்க அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் சாய்பாபாவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அவர் மராட்டிக்காரரான்னு யாருக்கும் தெரியாது, எந்த ஊர் எல்லாம் யாருக்கும் தெரியாது. மகாராஷ்டிராவில் இருக்கிற ஷிரடியில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அது மாதிரி இந்த அம்மாவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் காஞ்சி பெரியவர் சொல்லுவார், மகாராஷ்டிராவுக்கு மகான் ராஷ்டிரம்னு ஒரு பேருன்னு சொல்லுவார். ஏன்னா அவ்வளவு மகான்கள் பிறந்த ஊராம், அதனால அதுக்கு மகான் ராஷ்டிரம்னு பேர். நான் ஒரு தினம் பண்டரிபுரம் போகும்போது அங்கே உள்ளவங்கள்லாம் என்னை கேட்டாங்க, இப்போ உங்கள் ஊரில் மகான்கள்லாம் பிறக்கலையான்னா. உங்கள் ஊரோட எங்கள் ஊரில் கவுண்ட்டு ஜாஸ்தி. 64 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், இந்த லிஸ்ட்டில் அடங்காத ஏகப்பட்ட அடியவர்கள் இருக்காங்க. என்ன வித்தியாசம்? நீங்கள் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறந்த ஞானிகளை இன்றைக்கும் கொண்டாடுறீங்க. நாங்கள் மகான்களெல்லாம் மறந்துவிட்டு சினிமாக்காரன் அரசியல்வாதி பின்னாடி போயின்னு இருக்கோம். நாங்கள் பாழா போனதுக்கு காரணம் தான் சொன்னேன். சொல்கிறோமே, நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம வீட்டில் ஒரு மகான் படத்தை மாட்டி இவர் யாருன்னு கேளுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க. சினிமாக்காரன் படத்தை கேளுங்க, டான்னு பதில் வரும். அவன் நடிக்கிறான், அவன் பழப்பம், அவன் சம்பாதிக்கிறான், நமக்கு என்ன லாபம்? கிரிக்கெட் விளையாடுறான், ஃபுட்பால் விளையாடுறான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் பழப்பு, நமக்கு என்ன லாபம்? அரசியல்வாதி, அவனால் யாருக்கு லாபம்? ஒன்றுமில்லை. ஆனால் இவங்க பேரெல்லாம் குழந்தைங்களுக்கு உள்பட தெரியும், வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியும். டிவி சீரியல் யார் யார் நடிக்கிறாங்க நல்லா தெரியும். நாயன்மார்கள் 63 பேரில் 10 பேர் பேர் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். 4 பேர் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அவமானம். இதுதான் நம்ம தேசத்தோட கெடுதலுக்கு காரணம். எவனோ நாஸ்திகவாதியோ வேற்று மதத்தவர்களோ வந்து நம்மளை கெடுக்கவே வேணாம். நமக்கு வெடி வைக்கிறது நம்மளே தான். மகாராஷ்டிராவில் இன்றைக்கும் ஞானிகளை மகான்களை மதிக்கிற பழக்கம் இருக்குது. அந்த அவதார புருஷர்களை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதாகவே உணர்ந்து தெய்வமாக வழிபட்டு பரமக்ஷேமமாக இருக்காங்க. அப்படி இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவள் இந்த அம்மா. சுந்தராபாயின் அவளுடைய பெயர். க்ஷீர்சாகருங்கிறது குடும்ப பெயர். க்ஷீர்சாகர்னா திருப்பார்கடல்னு அர்த்தம். க்ஷீரம்னா பால். அது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வைப்பாங்க பின்னாடி. அப்படி பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளோட நினைவாக அந்த க்ஷீர்சாகருங்கிற பேர். என்ன தாத்தாக்கும் அந்த பேர் வருது, தகப்பனாருக்கும் அந்த பேர் வருது. சுந்தராபாய்னா சுந்தரானா அழகுன்னு அர்த்தம். அழகில் 2 விதம் இருக்குது. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது ஒன்று இருக்குது, அழகாக பழகிறதுன்னு ஒன்று இருக்குது, தெய்வீகமான பழக்க வழக்கத்தோடு இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படி நல்ல அழகு நல்ல குணம் இரண்டும் சேரும்போது அந்த அழகை சொல்லி மாளாது இல்லையா? விவேகானந்த சுவாமி சொல்கிறார், இந்த தேசத்துக்கு பெண்களுக்கெல்லாம் முன்னுதாரணம் ரோல் மாடல் யாருன்னா சீதாதேவின்னு சொல்கிறார்.
சீதாதேவி அழகு மட்டும் இல்லை, அவ்வளவு உயர்ந்த குணங்கள் உள்ளவள். அது மாதிரி குணநலனும் இருக்கணும், எழிலும் இருக்கணும். குணம் இருந்துருச்சுன்னா அழகு இல்லாட்டால் கூட அழகு வந்துடும். அழகு நல்லா இருந்து நல்ல பிரமாதமாக மேக்கப் போட்டுன்னு குணம் குப்பையாக இருந்ததுன்னா லாபம் இல்லை. சுந்தராங்கிற பேருக்கு ஏற்றாப்புல அந்த அம்மா அப்படி இருந்திருக்கா. சின்ன வயசுலேயே பாண்டுரங்க பக்திக்கு அந்த குடும்பம் ஆட்பட்டு இருந்ததாக சரித்திரம் சொல்கிறது. சரவணன் அந்த சரித்திரம் எழுதினதே அதுவே ஒரு தபசு தான். அவ்வளவு சரித்திரத்தில் உள்ள விஷயங்கள் உள்வாங்கி கொண்டு ஒரு தியான லயத்தில் இருந்து தான் பாபாவோட அனுகிரகத்தில் அம்மாவோட அனுகிரகத்தில் அந்த சரித்திரம் எழுத முடியுமே தவிர தன்னிச்சையாக எழுத முடியாது. வெளியில் தெரியாத ஒரு சரித்திரத்தை அவ்வளவு உருக்கமாக எழுதுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதில் பல மகான்கள் சரித்திரமும் அதில் சேர்க்கப்பட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த புஸ்தகம் எல்லாருமே வாங்கி படிக்கணும், எல்லாருக்கும் அது புரியவும் செய்யணும். பாண்டுரங்கன் அப்படிங்கிறவர் பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய ஒரு வடிவம். உடுப்பியில் இருக்கும்போது உடுப்பி கிருஷ்ணன்னு சொல்கிறோம். அதே கிருஷ்ணனே குருவாயூரில் இருந்தால் குருவாயூரப்பன்னு சொல்கிறோம். அந்த கிருஷ்ணனே திருவல்லிக்கணியில் சென்னையில் இருந்தால் பார்த்தசாரதின்னு சொல்கிறோம். அந்த கிருஷ்ணனே திருப்பதியில் இருக்கும் பொழுது ஸ்ரீனிவாசன்னு சொல்கிறோம். அந்த கிருஷ்ணனே மன்னார்குடியில் இருந்தால் ராஜகோபால சுவாமின்னு சொல்கிறோம். அந்த கிருஷ்ணனே பண்டரிபுரத்தில் இருக்கும்போது அவருக்கு பாண்டுரங்கன்னு பேர். புண்டலீகன்கிற பக்தனுடைய தாய் தகப்பனுக்கு அவன் பண்ணின சேவையை பார்த்து அன்னையும் பிதாவும் முன்னேறு தெய்வம்னு உணர்ந்து கொண்டவன் யாரோ அவன் என்னை பார்க்க வர வேண்டியதில் அவனை பார்க்க நான் வருகிறேன்னு பகவான் அவன் வீட்டு வாசலில் போய் தரிசனம் கொடுத்தது தான் பாண்டுரங்க அவதாரம். தாய் தந்தையரை மதிக்காதவர்களுக்கு தெய்வ அருள் கிடைக்காது. நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணால் போங்க, எவ்வளோ வேணால் டொனேஷன் கொடுங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. வீட்டில் பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கிற தாய் தந்தையரை அவர்கள் இருக்கும் வரையில் வணங்கணும். அவர்களுக்கு பண்ணக்கூடிய சேவைகள் தொண்டுகளை பண்ணணும். எப்பா கொஞ்சம் தாகமாக இருக்குப்பா தண்ணி கொடுப்பான்னு கேட்டுட்டு வேறு வேலையில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டா போச்சு. நீ எந்த கோவிலில் போய் என்ன சாமி வணக்க முடியும், பலன் இல்லை. வயசாகிடுத்துனா அப்பாவை நொனன்னு பிடுங்காத வாய முடின்னு கடைன்னு சொல்லிட்டா போச்சு, அவ்வளவும் பாவம். அப்படி இல்லாமல் அன்போடு நாம் குழந்தையாக இருந்தபோது நம்மளை கவனித்தவர்கள் அவர்கள் தானே. சீராட்டி பாலூட்டி வளர்த்த அந்த அம்மா அப்பாவுக்கு நாம் பண்ணக்கூடியது என்னன்னா முதியோர் இல்லத்தை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை, அன்பு காட்டுவது. வேறு ஒன்றும் நம்மள்ட்ட அவங்க எதிர்பார்க்கல, அன்பு தான். அப்படி காட்டினதுனால இவன் போய் துவாரகாவில் போய் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கலை, கிருஷ்ண பரமாத்மா அங்கேருந்து கிளம்பி இவனை பார்க்க வந்துட்டார் அப்படிங்கிறது பண்டரிபுரத்தில் சரித்திரம். அப்படி பார்க்க வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணி கண்ணு தெரியாத அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியும்படியாக பண்ணி வைகுண்ட பதவியும் தரேன்னு சுவாமி சொல்லிட்டார். புண்டரீகன் சொன்னார், எனக்கு இன்னும் ஒரு வனம் வேணும்னு கேட்டார். என்ன? பண்டரிபுரத்துக்கு வந்து உன்னை ஒரே ஒரு முறை யாராவது பார்த்தாலும் அவளுக்கு மோட்சம் தரேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டார். அப்படியே தரேன் அப்படின்னார் பகவான். பாண்டுரங்கன் வந்து ரொம்ப அழகான எளிமையான வடிவம். 4 கை 8 கையெல்லாம் இல்லை, 2 கை தான். பல முகங்கள் இல்லை, ஒரு முகம்தான். இடுப்பில் கையை வைத்து கொண்டு சிரித்து கொண்டு பஜனையை கேட்டுக்கொண்டு ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, திருப்பதி பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் எல்லோரும் லட்டும்பா. பெருமாளுக்கு லட்டு நைவேத்தியமே கிடையாது, யாருக்குமே தெரியாது. அவருக்கு தயிர் சாதம் தான் நைவேத்தியம். அது லட்டுவை பண்ணி அவர் பேரை சொல்லி நம்ம தான் சாப்பிட்றோம். பழனி முருகனுக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் சாப்பிட்றது யார்? நம்ம தான். பகவானுக்கு பாண்டவனுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா நாம சங்கீர்த்தனம். அது அவரும் சாப்பிடுவார், நம்மளும் சாப்பிடுவோம் இல்லையா? பகவான் ரொம்ப ரசிக்கக்கூடியது அவரோட திருநாமத்தை ஆடி பாடி கொண்டாடக்கூடிய பக்தர்கள்ட்ட அவருக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அந்த மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் அவர் அருள் பண்ணுறாரான அருள் பண்ணுவது இல்லை அப்படிங்கிற மகான்கள் என்ன பண்ணுறாருனா தொண்டு பண்ணுறாருங்கிற. எடுபிடிக்காரனா வீட்டில் வேலை செய்கிறேங்கிறார் பாண்டுரங்கன். பக்தி பூஜை சரித்திரம் பூரா பார்த்தா பானை பண்ணுறார், கோரா கும்பர்னா நான் போய் பானை களிமண் பிசைஞ்சு பானை பண்ணுறேன். ஒரு நாவிதராக இருக்கார் ஒரு பக்தர், நான் அவருக்காக போய் க்ஷவரம் பண்ணி விடுறேன். யார் யார் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் எல்லாமே எனக்கு சம்மதம்தான். என் மேலே அன்பு மட்டும் இருக்குமானால் அவர்களுடைய குடும்ப பாரத்தையே நான் வகித்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லக்கூடிய பாண்டுரங்கன். இந்த பாண்டுரங்கனுக்கு அவர் மேலே பாடக்கூடிய பாடல்கள் நம்ம ஊரில் ஆழ்வார்கள் பாடினா பாசுரம்னு சொல்கிறோம், நாயன்மார்கள் பாடினா பதிகம்னு சொல்கிறோம். பண்டரிபுரத்தில் இருக்கிற மகான்கள் பாடக்கூடிய பாட்டுக்கு அபங்கம்னு பேர்.
அந்த பாட்டுடைய வகை, அதுக்கு அபங்கம்னு பேர். பங்கம் இல்லாதது, குறையொன்றும் இல்லாததுன்னு அர்த்தம். இறைவனும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன், பாடல்களும் குறையொன்றும் இல்லாததுன்னு அர்த்தம். அந்த பாடல்களை பாடி பாண்டுரங்கனை எப்படி வழிபடுவதுங்கிறத சின்ன வயசுலேயே தாய் தகப்பனை இழந்ததுனால தாத்தாவினால் வளர்க்கப்பட்டான் இந்த அம்மா. தாத்தா அதை சொல்லி கொடுத்தார். குழந்தைங்களுக்கு ஆன்மீக கல்வி எங்கேருந்து ஆரம்பம்? வீட்டிலேருந்து ஆரம்பம். வீட்டில் அம்மா அப்பா பூஜை பண்ணால் குழந்தை பூஜை பண்ணும். அம்மா அப்பா பாட்டு பாடினா குழந்தை பாட்டு பாடும். அம்மா அப்பா சீரியல் பார்த்தா குழந்தை சீரியல் பார்க்கும். அம்மா அப்பா சினிமா பாட்டு பாடினா குழந்தை சினிமா பாட்டு பாடும். நம்மகிட்ட தானே கற்றுக்கிறது இல்லையா? நான் சொல்லுவேன் கதையில், என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், என் பொண்ணு டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க உண்டு. என் வீட்டில் இருக்கிற குழந்தை ஒரு மகான் ஆகணும்னு ஆசைப்படுறவன் எத்தனை பேர்? இந்த டாக்டர் என்ஜினியரும் மகான்கள் காலில் தான் போய் விழுவான் இல்லையா? என் வீட்டில் ஒரு பாபா பிறக்கணும், என் வீட்டில் ஒரு ராதாகிருஷ்ண மாயி பிறக்கணும், என் வீட்டில் ஒரு ஆண்டாள் வரணும், என் வீட்டில் ஒரு மீராபாய் வரணும், என் வீட்டில் ஒரு நாமதேவர் வரணும். யார் ஆசைப்படுறான்? வரணுமே. அது எப்படி பிறக்கும்போதே அப்படி பிறக்குமான்னா, ஒரு களிமண் மாதிரி தான் குழந்தை. நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அப்படி ஆகிடும். நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா குழந்தைகளுக்கு வெளியில் போய் கல்மஷம் வருவதற்கு முன்னாடி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து தாத்தா வளர்க்குறார். ஜெய பாண்டுரங்க பிரபோ விட்டலா, ஜெய பாண்டுரங்கா பிரபோ விட்டலா, ஜகதோதாரா ஹரி விட்டலா, ஜகதோதாரா ஹரி விட்டலா, பாண்டுரங்க விட்டலா, பண்டரிநாத விட்டலா. யாருக்கு புண்ணியம் வேணுமோ பாடுங்க. பாண்டுரங்க விட்டலா, பண்டரிநாத விட்டலா. 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 பாண்டுரங்க விட்டலா. விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல, விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல, விட்டல விட்டல ஜெய, விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல, 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 விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல. இந்த பாட்டுகள்லாம் சொல்லி கொடுத்து, இந்த கதையெல்லாம் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். கதை கேட்குறனா எல்லா வீட்டு குழந்தைகளும் ஆசைப்படும். அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியெல்லாம் தான் எனக்கு வள்ளி முருகன் கதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ராமாயணமெல்லாம் சொல்லி கொடுத்தது. நீ வீட்டில் யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை குழந்தைங்களுக்கு இல்லையா? நல்ல விஷயங்கள் சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. அம்மா வேலைக்கு போகிறா, அப்பா வேலைக்கு போகிறா, 2 பேரும் பணம் சம்பாதிக்கிறாங்க. பணம் இருந்தால் குழந்தைங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறா. அது மட்டும் பயன் இல்லைன்னு யாருக்கும் தெரியல இல்லையா? நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து குழந்தைக்கு கோலம் போடுறது, விளக்கேற்றுறது, சாமிக்கு பூ கட்டுறது, சாமிக்கு பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேவைகள், சாமிக்கு நிவேதனம் பண்ணுறது, ஆசையோடு சுவாமிக்கு சமைச்சு சுவாமிக்கு பரிமாறணும். அது ஒரு ஆனந்தம். வீட்டிலையே சமைக்கிறதில்ல, ஹோட்டலில் சாப்பிட்றவங்களுக்கு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது எப்படி தெரிய போகிறது? தெரியாது. இதெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்து, பாட்டுகள்லாம் சொல்லி கொடுத்து, ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்து, சம்ஸ்கிருதத்தில் தான் சொல்லணும்னு கட்டாயம் இல்லை, தமிழில் சொல்லித்தரலாம். தமிழில் கொட்டி கிடக்கு பாட்டு. தேவாரம் இல்லையா, திவ்ய பிரபந்தம் இல்லையா, திருவாச்சகம் இல்லையா, அபிராமி அந்தாது இல்லையா? இவ்வளவும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அந்த தாத்தா அப்படி வளர்த்தார் குழந்தைய. ஏகநாத் மகாராஜ் சரித்திரத்திலையும்
இந்த தாத்தா அப்படி வளர்த்தாருன்னு தான் சொல்லப்படுறது. பெரியாழ்வார் அப்படி நம்மளுடைய கண்ணன் கதைகள் சொல்லி சொல்லி ஆண்டாளை வளர்த்தார்னு சொல்லப்படுது. குழந்தைகள் வளர்ப்புங்கிறது சோறு போடுறது, துணிமணி வாங்கி தரது, பொம்மை வாங்கி தரது, செல்ஃபோன் விளையாடுறதுக்கு செல்ஃபோன் கொடுத்துட்றாங்க, பிடுங்காமல் இருக்கணும் குழந்தைன்னுட்டு. நல்லதா இது? நமக்கே கெடுதல், குழந்தைக்கு ரொம்ப கெடுதல் இல்லையா? அப்படி ஆன்மீக விஷயங்களை சொல்லி 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 கொடுத்து வளர்த்து சுந்தரபாய் பண்டரிபுரம்ங்கிற ஊர் இருக்குது, அங்கே நான் கூட்டின்னு போகிறேன், சாமியை பார்க்கலாம். சந்திரபாகான்னு ஒரு தீர்த்தம், ஒரு நதி ஓடுறது, சந்திரபாகான்னு ஒரு நதி இருக்குது, பண்டரிபுரம்ங்கிறது ஒரு க்ஷேத்திரம் இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்க்கறது ஒரு வழி. அந்த தீர்த்தமும் பாண்டுரங்கன் தான், பண்டரிபுர க்ஷேத்திரமும் பாண்டுரங்கன் தான். உனக்கு ஒரு அம்மா அப்பான்னு உண்டு, சின்ன வயசில் காலமாயிட்டா, அவர்களை பெற்றதுனால நான் தகப்பனாராக இருக்கேன். ஆனால் இந்த உறவுகளுக்கெல்லாம் தாண்டி என்றைக்கும் தாய் தந்தையாக இருக்கிறது யாருன்னா பாண்டுரங்கன் தான்.